வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நம்ம சத்தான கேரட் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 2 வெரைட்டி ஆஃப் கேரட் ஜூஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 2 மெத்தட்லயுமே நான் இன்னைக்கு சுகரே சேர்க்க போறதில்ல. அதனால ரொம்ப சத்தான ஜூஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒவ்வொரு மெத்தடா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 1 கப் துருவின கேரட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடித்த வெல்லமும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை ஐஸ் வாட்டர் வேணுனாலும் சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சிட்டு ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து இன்னொரு தடவை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த ஜூஸ்லாம் நல்லா கீழே இறங்கிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் வாசனையோட தேங்காய் சேர்த்ததுனால இது ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஜூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும் கீழே. இதெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேன். அதே மாதிரி உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேனோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், 2வது மெத்தட் ஆஃப் கேரட் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இன்னும் உங்களுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சர்வ் பண்ணலாம். இந்த 2 விதமான ஜூஸுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். ரொம்ப சத்தானது. நம்ம சுகரே சேர்க்காம பண்ணியிருக்கோம், அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.